அனைவருக்கும் வணக்கம். இன்று மனிதனுடைய முற்பிறவி எப்படி இருந்து எப்படி மனித பிறவிக்கு வருகிறது, இந்த பிறவிக்கு வருகிறது என்பதை சிறிது விளக்கமாக கூறியுள்ளேன். நன்று கவனிக்கவும். அதாவது ஜீவனின் சாதாரண அனுபவமான தினசரி ஆழ்ந்த உறக்கத்தில் மனமும் புத்தியும் இன்றி ஒன்றும் அறிய முடியாமல் ஆனந்தமாக சூன்யத்தில் அடங்கி இருந்தவன் பிறகு விழிப்பு நிலைக்கு வெளிப்படுகின்றனோ, அதுபோல ஆதியில் இருந்தே அனாதி காலமாக சித்து சொரூபமான சீவர்கள் அனைவரும் மூலப்பிரகிருதியில் காரண தேகத்தில் கர்ம வாசனையுடன் அடங்கியிருந்து கால தத்துவமான ஈசனுடைய பார்வையால் கருணையால் மூல சுபாவமான காரண அவஸ்தையை விட்டு முக்குணமாக வெளிப்படுகிறது. இவ்வாறாக வெளிப்பட்ட முக்குணமானது குணபேதங்களில் உத்தம குணம் வெண்மை நிறமும், மத்திம குணத்திற்கு செம்மை நிறமும், அதம குணத்திற்கு கருப்பு நிறமும் உண்டாகி வெண்மை நிறத்திற்கு சுத்தம் என்றும், செம்மை நிறத்திற்கு அழுக்கு என்றும், கருப்பு நிறத்திற்கு இருட்டு என்றும் கொண்டு அதன் முறையே சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் என்று 3 குணங்களில் ஏதேனும் ஒரு குணம் மேலோங்கி நிற்கும். இதுவும் ஒரு வழியாகும். இதையே இன்னொரு வழியில் வேறுமுதகா சொல்வதா என்றால், அதாவது பரப்பிரமத்திடம் இருந்து உண்டான மூலப்பிரகிருதியான இந்த பிரபஞ்ச சிருஷ்டி முதலில் 3 குணங்களாக வெளிப்பட்டது. இந்த 3 குணங்களே சகல தோற்றத்திற்கும் காரணமாக இருப்பதால் வேத உபனிஷத்துக்கள் 3 விதமாக இந்த சிருஷ்டியை வர்ணிக்கிறது. அவைகள் அஜாதவாதம், திருஷ்டிவாதம், திருஷ்டி சிருஷ்டி, கிரம சிருஷ்டி என்பனவாகும். பரப்பிரமம் தன்னை சுத்த சைதன்யமான வெளிப்படுத்தி கொண்டே அறிவுக்கு முன்பு இருந்த மறதியே அவ்வியக்த பிரகிருதி, அதாவது மூலப்பிரகிருதி எனவும், அதுவே உலகத்தில் காரிய காரண வடிவங்களை ஏற்று நடத்துகிறது என்றும், இந்த பிரகிருதியிடமிருந்து சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணங்கள் தோன்றின. இந்த 3 குணங்களும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதால் அவற்றில் கிரியாசக்தி அதிகமாக உள்ள சூத்திரமும் ஞானசக்தி அதிகமாக உள்ள மகத்தும் உண்டாயின. மகத் தத்துவம் மாற்றமடைந்து அகங்காரம் வெளிப்பட்டது. இந்த அகங்காரம்தான் ஜீவர்கள் மாயையில், அதாவது உடலை ஆன்மா என்னும் மயக்கத்தில் தள்ளுகிறது. இந்த அகங்காரத்திலும் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்ற 3 குணங்கள் வெளிப்படுகின்றது. ஆகவே 5 தன்மாத்திரைகள், அதுவே 5 தன்மாத்திரைகள், இந்திரியங்கள், மனம் ஆகியவற்றிற்கும் காரணமாகிறது. எனவே அது சடம், அறிவு, வடிவம் என்ற 2 தன்மைகளையும் உடையதாகவும் உள்ளது. 3 சிருஷ்டிகள் எவை என்றால், அஜாதவாதம். பிரபஞ்சம் என்று ஒன்று படைக்கப்படவே இல்லை. பிரபஞ்சம் என்பது மனித மனத்தின் சிருஷ்டியே, நமது சங்கல்பங்களே. கால தேசம் காரண காரியங்கள் எல்லாம் நம் மனதில் தோன்றுவைகள்தான். ஆத்மா ஒன்றுதான் உண்மையாக உள்ளது. ஆன்மாவின் உண்மை சொரூபத்தை அறியாத நிலையில் நமது மனம் அவித்தையில் மூழ்கி நீ, நான், இது, அது என்று வேறுபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்டு ஒரு மாயா உலகத்தை சிருஷ்டிக்கிறது. இது நாம் கனவுகளில் காணுகின்ற உலகத்திலிருந்து மாறுபட்டதல்ல. விழித்தெழுந்திருக்கும் போது அந்த கனவு உலகம் காணாமல் போய்விடும். நமது விழிப்பு நிலை வாழ்விற்கும் நாம் காணுகின்ற கனவுகளுக்கும் இல்ல வித்தியாசம். முன்னது சில நிமிடங்கள் காணப்படும், பின்னது சில வருடங்கள் காணப்படும். அதுதான் அஜாதவாதம் எனப்படும். அடுத்தது திருஷ்டி சிருஷ்டி. முன்பு கூறிய அஜாதவாத சிருஷ்டியை ஜீரணிப்பது என்பது சிலருக்கும் பலருக்கும் கடினமாக இருக்கும். இதை மற்றொரு விதத்தில் கூறுவதுதான் 2வது தத்துவமான திருஷ்டி சிருஷ்டி எனப்படும். அதை சிறிது எளிமைப்படுத்தி இங்கு கூறப்படுகிறது. எப்போது நான் என்ற எண்ணம் உதிக்கின்றதோ அப்பொழுது மட்டுமே இந்த உலகம் உருவாகின்றது. நான் காண்கிறேன், நான் செய்கிறேன், நான் எங்கிருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் துக்கமாக இருக்கிறேன், எல்லாம் நான் என்னும் எண்ணத்தில் தொடர்புடையது. இந்த சரீரமே நான் என்ற நினைப்பை உடைய நான் இங்கிருக்கின்றேன் என்றால் இந்த சரீரம் இங்கிருக்கிறது என்று பொருள். எனக்கு வலிக்கின்றது என்றால் இந்த சரீரத்துக்கு வலிக்கின்றது என்ற அர்த்தம். இந்த சரீர அபிமானம் மறைந்து உண்மையான நான் உதயமாகும் பொழுது இந்த தேச கால வித்தியாசங்கள் எல்லாம் மறைகின்றன. வழியும் தெரிவதில்லை, ருசியும் தெரிவதில்லை. உண்மையான நானுக்கு இந்த சிருஷ்டிவாதம் என்று கூறுகின்றார்கள்.
இந்த உலகம் நம் திருஷ்டியில் தான் நிலை கொள்கிறது. நான் முதலில் தோன்றுகிறது, பிறகு உலகம் தோன்றுகிறது. உலகத்தை நாம் மனது சிருஷ்டிக்கின்றது. இந்த நான் மறைந்தால் இந்த உலகமும் மறைகின்றது. இதுவே அஜாதவாதமே தான் வேறு விதமாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்தது கிராம சிருஷ்டி. மேலே கூறப்பட்ட 2 தத்துவங்களினாலும் யாருக்கும் புரியாதவர்களுக்கு கூட இந்த 3வது வாதம் கூறப்படுகிறது. ஈஸ்வரன் முதலில் தோன்றினான். அவன் தனது மாயா சக்தியினால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். பிறகு பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சேதன அசேதன பொருள்களையும் படைத்தான். அதாவது அசையும் பொருள், அசையா பொருள். நாம் காண்பதெல்லாம் அந்த பரமேஸ்வரின் படைப்புகள் தாம். அவனிலிருந்து தான் உருவானது தான் அனைத்தும். ஆகவே எல்லாம் அவனின் அம்சம்தான். இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவெனில், பிரம்மம் அல்லது பரமாத்மா பல ரூபங்களிலும் பல நாமங்களிலுமாக தென்படுகிறது. அதுவே பிரபஞ்சம். காண்பதெல்லாம் காண்பவின் பார்வையில் இருக்கிறது. ஒருவனுக்கு கயராக தோன்றுவது மற்றொருவனுக்கு பாம்பாக தோன்றுகிறது. மல்லிகை சிலருக்கு சுகந்தமாகவும் மற்ற சிலருக்கு தலைவலியை உண்டு பண்ணுவதாகவும் உள்ளது. ஆகவே இவைகள் அனைத்தும் காண்பவனின் தகுதிக்கு ஏற்றவாறு காணப்படுகின்றது. எனவே எல்லாமே உண்மைதான், சொல்லுகின்ற விதம்தான் மாறுகிறது. இந்த 3 குணங்களின் ஆகாயம் போன்று எங்கும் நிறைந்துள்ள பரப்பிரமத்தின் பிரதிபிம்பம் முதற்குணமான சத்துவகுணத்தில் நிழல் போன்று பிரதிபிம்பிக்கிறது. இவ்வாறு பிரம்மத்தின் சாயையில் தோன்றியது மாயை எனப்படுகிறது. தூய்மையான சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற மாயையில் தோன்றியதே சேதனம் என்றும் ஈஸ்வரன் என்றும் அந்தர்யாமி என்றும் அழைக்கப்படுகின்றது. மற்ற குணங்களான ரஜோகுணம், தமோகுணம் இந்த ஈஸ்வரனை பற்றாததால் நிமித்த காரணமான ஈஸ்வரனுக்கு அகங்கார மமகார ரூப அபிமானம் கிடையாது. இவ்வாறு தோன்றிய ஈஸ்வரனுக்கு மாயையே சுளுத்திய அவஸ்தை. இதுவே காரண சரீரமும் ஆனந்தமய கோஷமும் ஆகும். ஈஸ்வரனின் ரஜோகுணம் அவித்தை எனப்படும். அவித்தைனா அறியாமை. அடுத்து ஈஸ்வரனின் ரஜோகுணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அவித்தைகள் அனைத்திலும் பிரதிபலித்த சித்தின் நிழல்களே கோடிக்கணக்கான ஜீவர்கள் ஆகும். இந்த ஜீவர்களுக்கு சூட்சும ஸ்தூல சரீரங்கள் உண்டாவதற்கு முன்பு இருக்கின்ற காரண சரீரத்தின் பெயரே பிரக்ஷன் என்று கூறப்படும். நன்றி, வணக்கம்.